resurrected by his power, we rise up in his name. திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 4, 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:4, 5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்ல சொல்லுவோம். கடந்த வாரத்திலே நாம ஈஸ்டர் உலகம் முழுக்கும் கொண்டாடப்பட்டது. அதை ஈஸ்டர்னு சொல்லாதீங்க, உயிர்த்தெழுந்த பண்டிகைன்னு சொல்லுங்க என்று சிலர் கேட்டுக்கொண்டாங்க. அதுவும் நல்லதுதான். அந்த பண்டிகையில செய்தியில் அதிகமாக அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி சொன்னோம். நம்ம தன்ராஜ் பாஸ்டர் செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லார், அவர் இங்கே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்லாதீங்க, இங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், அங்கே தான் இல்லை. இந்த மரித்தவர்கள் மத்தியிலே ஜீவ தேவனை தேட வேண்டாம், எங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி இருக்கிறோம். இந்த நாளிலே அந்த உயிர்த்தெழுதல் ஜீவன் நமக்கு செய்தது என்ன என்பதை தியானிப்பது ஆவியானவர் கொடுத்த செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்தார், உலகம் முழுவதும் கொண்டாடினோம். இயேசு உயிர்த்தெழுந்தார், நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, நமக்கு உரிய அற்புதம் நடந்திருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மறுபடியுமாய் உங்கள் வேதத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, மீதமானதை நீங்க சொல்லுங்க, வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். யாரு கூட? கிறிஸ்துவுடனே கூட. இயேசு உயிர்த்தெழுந்த போது நம்மையும் சேர்த்துதான் ஆண்டவர் அன்னைக்கு உயிர்த்தெழுதலில் நமக்கும் சேர்த்துதான் உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கலாம், நாம பிறக்கவே இல்லையே பாஸ்டர், எப்படி நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்? ஆவிக்குரிய அந்த கண்களனால் தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். அதைத்தான் இந்த அருமையான அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொன்னார், நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார் ஐயா. God has quickened us together with Christ. Hallelujah. Together with Christ. இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். இன்னைக்கு செய்தி நம்ம எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து கொள்ள வேண்டிய தேவன் நமக்கு தரும் வார்த்தை, விசுவாச வார்த்தை என்னவென்றால், நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. along with Christ, together with Christ. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை, அதுபோல அவராலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சாதாரணமான கிறிஸ்டியன்ஸ் அல்ல. என்ன கிறிஸ்டியன்? ரிசரக்டர்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க எந்த கிறிஸ்தவர்? நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள். அது குறிப்பாக சொல்ல வேண்டிய, இணைத்து சொல்ல வேண்டிய வார்த்தை கிறிஸ்துவுடனே கூட.
இந்த எபேசு சபைக்கு அப்போஸ்தலன் எழுதின நிருபத்தில் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டார் 1ஆம் அதிகாரத்தில், உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த அந்த தேவன் நம்மை உன்னதங்களில் இருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Heavenly blessings, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களால் தேவன் 1 2 அல்ல, சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுவோம். அந்த உன்னத ஆசீர்வாதங்களிலே ஒன்று, கிறிஸ்துவுடனே கூட நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி 4 சிலுவையோ அதே போல 2 உயிர்த்தெழுதல். 4 சிலுவை எது? கல்வாரி மலையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நடுவில் ஒரு சிலுவை, வலது பக்கம் ஒரு சிலுவை, இடது பக்கம். அது மற்றவங்க பார்வைக்கு. நம்ம பார்வைக்கு பக்கத்தில் ஒரு சிலுவை, அது நான் அதில் தொங்கினேன். ஆமீன் தானா? உண்மைதானா? பவுல் அப்படித்தான் சொல்றார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் கிறிஸ்துவுடனே கூட உயிர் தெழுந்திருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா செல்வோமா? இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். நம்மை தேவன் உயிரோடு அவரோடு கூட எழுப்பி இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக அவர் முதற்கட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டார். மகதலேனா மரியாள் கல்லறையில் இயேசுவை பார்க்கும்போது அவரை கிட்ட நெருங்கி தொட வந்துட்டார். அப்போது ஆண்டவர் சொன்னார், என்னை தொடாதே, இன்னும் நான் அப்பாட்ட போகலை. அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம்தான் மேலே போய் அந்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலின் கதிர்கட்டை காண்பித்து விட்டு திரும்பமாக வந்து 40 நாட்கள் சீஷர்களோடு கூட இருந்து அவர் பரமேறினார். அல்லேலூயா. அதிலிருந்து 10வது நாள், அவர் பரமேறினிலிருந்து 10வது நாள் 50வது நாளிலே அடுத்த பண்டிகை பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகை வந்தது. அந்த பெந்தைகோஸ்தே என்னும் பண்டிகை வந்தபோது சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மேல் வீட்டிலே தங்கியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். கரங்களை உயர்த்தல்ல சொல்லுமா? எல்லாமே திட்டமிட்டபடி அழகா டைம்ல நடந்துகிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்மளும் இந்த கூட்டத்தில் ஆராதனையில் ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்கன்னா சரியான நேரத்தில் எடுங்க. இதுதான் சரியான நேரம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னா அவர் பதில் எனக்கு தெரியும். என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்றைக்கே ரட்சணிய நான். இன்னைக்கு நீங்க சொன்னா கூட தண்ணி அடிச்சு நிரப்பிட்டு நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமா, இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த சரியான ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணாம அப்படியே வந்துட்டு போய் விசிட்டர்ஸா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பார்ட்னரா மாறுங்க. பார்வையாளர்களா, பங்காளிகளா? சொல்லுங்க. இயேசுவை பார்த்துட்டு போகக்கூடாது, இயேசுக்கு பங்காளியா மாறிடணும். பிரைஸ்ல வாரம் வாரம் வந்தேயா, இயேசுனாரை பார்த்தேயா, இயேசுனார்கிட்ட பேசினையா, கேட்டையா? அவர் பேதுரு சொன்னாரு பாருங்க, நான் உன்னை கழுவாவிட்டால் ஏன் நின்னிடத்திலே உனக்கு. அப்ப அவன் சொல்லிட்டு, ஐயா என்னைய காலை மட்டும் இல்ல ஆளவே கழுவுங்க, நீ ஏற்கனவே கழுவப்பட்டாச்சுப்பா, அதனால திரும்ப உனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை இல்லையா சொன்னார். அதனால யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணி அவரோடு கூட கட்டி பிடிக்காம இருக்கிறீங்களோ சீக்கிரமா தீர்மானம் பண்ணி என்னோடு பேசுங்க. சரி, இந்த நாளிலே ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டபடியே உயிர் தெழுந்த போது நமக்கு நடந்த அற்புதம்
நமக்கு நடந்த அற்புதம் என்னவென்றால் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவர் துவக்க விரும்புகிறார். நான் சாதாரணமான அல்ல. எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு பெரிய அற்புதமோ, அதே அற்புதத்தோடு என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். என்னை அவர் தனியே விடவில்லை, என்னையும் அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனோடு கூட என்னையும் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம சாதாரணமான கிறிஸ்தவர்கள் அல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள். சந்தோஷமாய் 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 இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ முகம் செத்து போகாது. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய விசுவாசம் செத்து போகாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய ஆராதனை செத்த விதமாக இருக்காது. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை செத்து போன ஒன்றாக, நம்பிக்கையற்ற ஒன்றாக இருக்காது. அது உயிர் துடிப்புள்ள ஒன்றாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. I am a resurrected Christian. அவர் உயிர்த்தெழுந்ததினால், அவரோடு கூட உயிர்த்தெழுதினால் எனக்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போவோம். முதலாவது எபேசியர் 2:7 படிங்க. நான் வாசித்த வசனத்தினுடைய அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. மறுபடியும் படிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். எழுப்பினவர் அவரோடு எழுப்பினார், அவரோடு கூட உட்கார வைத்தார். Now our position is with Christ. We have been seated with Christ. அல்லேலூயா. இப்பொழுது நமது நிலை அல்லது நம்முடைய ஆவிக்குரிய இடம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனின் நிலை என்னவென்றால், அவர் கூட நம்மை உட்கார பண்ணிவிட்டார், நம்மை அமர பண்ணிவிட்டார். இத்தனை பேருக்கு நம்ப முடியுது. ஆண்டவர், பாஸ்டர் நான் இங்கே இருக்கிறேனே, இங்கே சர்ச்சில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேனே, பைபிள் அவர் கூட உட்காந்துருக்கேன். அதுதான் நல்லா எல்லாரும் ஆவிக்குரியவங்க, நல்லா பைபிள் படிக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க, எல்லாரும் தெளிவானவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்லும் ஏற்கனவே அறிந்த சத்தியம்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். என்னவென்றால், உங்களுடைய பொசிஷன் என்ன, உங்களுடைய ஸ்தானம் என்னவென்றால், நீங்கள் இயேசுவோடு கூட ஆவிக்குரிய ரீதியிலே அவரோடு வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். You have been seated with Christ. ரொம்ப துள்ளி குதித்து பேசணும்னு ஆசையா இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய ஸ்தானத்தை ஆண்டவர் வைத்திட்டாரியா. நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். My spiritual position is seated with Christ. நான் ஆண்டவர் கூட என்னை உட்கார வைத்தார். இந்த எபேசியர் 2:7 அழுத்தம் திருத்தமாக ஒரு நல்ல பாஸ்ட் டென்ஸ்ல போடப்பட்டிருக்கிறது. உட்காரவும் செய்ய போகிறார் அல்ல, செய்தார். அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்றால், அவராலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், அவராலே அபிஷேகம் பெற்றவர்கள், அவங்களுடைய இடம் இயேசுவினுடைய அருகிலே அமர்ந்திருக்கிறவங்க. அதைத்தான் நம்ம காப்பாற்றணும். பிரைஸ் தி லார்ட். அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை என்ன செய்யணும், நம்ம காப்பாற்றணும். நீங்க எங்க உட்கார்றீங்க, யார் கூட ரொம்ப உட்கார்ந்துருக்கீங்க, அந்த இடமும் உங்களுடைய நல்லா கவனிங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பொசிஷனுக்கும் அதுக்கும் ஒத்து போனால் கவனிச்சுக்கோங்க. கவனமாக இருங்கள். எங்கேயும் உட்காராதீங்க, யாரு கூட உட்காராதீங்க, உட்கார முடியாது. உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய
உயிர்த்தெழுதல் நடந்து விட்டால், என் ஆவியிலே நான் உயிர்த்தெழுந்து விட்டதால் நான் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன் என்ற தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையைத்தான் இடத்துல தான் நான் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் சந்தோஷமா எல்லையில செல்வோம். ஆண்டவருக்கு மகிமை. அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போனது எப்படி தெரியுமா? எபிரேயர் 12:1 வாசிப்போம். 1, 2, 3 வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாடுகளின் வழியாக அப்படியே போய்தான் அவருக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கம் மனித வாழ்க்கைக்கு அவர் அதனுடைய முடிவாக அது கிடைத்தது. ஏற்கனவே அவர் அங்கே இருந்தவர் தான். ஆனால் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து திரும்ப போய் அவர் வலது பக்கத்தில் உட்கார்வதற்கு அவர் சிந்திய ரத்தம், அவர் கொடுத்த கிரயம் மகா பெரியது. அப்படிப்பட்ட ஒரு கிரயம் கொடுத்து அந்த அவமானத்தை எண்ணாமல் விபரீதங்களை சகித்து அங்கே போய் அமர்ந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நமக்கும் இலவசமாக அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடம் எல்லா நாமங்களுக்கும் மேலான இடம், எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலான இடம், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான இடம். அந்த இடத்துக்கு மிஞ்சிய ஒன்று இல்லவே இல்லை. அங்கதான் உன்னையும் என்னையும் அமர பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. அந்த இடத்துக்கு இந்த உலகத்துல எந்த ஒருத்தனாலும் முடியாது. அந்த இடத்தை தக்க வைத்துக்கொள் விசுவாசியே. நீ உன்னை டீ கடை பெஞ்சில் உட்கார வைக்கல. ஹை பொசிஷன், இன்கம்பேரபிள் ஹை பொசிஷன், ஒப்பில்லாத ஒரு இடத்துல தான் உன்னை அமர பண்ணி இருக்கிறார். நன்றி சொல்வீங்களா? கவனமா இருப்பீங்களா? அல்லேலூயா. அந்த இடத்தை சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் கொடுப்பாங்க. ஒரு இடத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதா இருந்தால், யோசேப்புக்கு பார்வோன் தன்னுடைய செகண்ட் சேரை கொடுத்தார், செகண்ட் சேரட்டை கொடுத்தார். அவர் ஜெயில இருந்த ஒரு குற்றவாளி. ஆனால் தேவனாலே ஒரு குறித்த நாள் வரும்போது அவனுக்குள்ளிருந்த அந்த வெளிப்பாடு ஞானம் அவனை எய்த்தவே திகைக்க வைத்த போது, உன்னை போல தேவாவி பெற்ற மனுஷன் ஒரு திருமை இல்லப்பா, இனிமே நீ இருக்கிற இடம் எது தெரியுமா? என்னுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல சொன்னாரா? இப்ப யோசேப்பினுடைய ஸ்தானம் எது? நெக்ஸ்ட் டு பார்வோன். சுருக்கமா சொன்னா ஈஜிப்ட் பிரைம் மினிஸ்டர். நேத்து அவர் எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில் இருந்தார். அவர் கூப்பிட்ட பிறகுதான் சேவிங்கெல்லாம் பண்ணிட்டு போறாரு. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் சேவிங் பண்றாரு. என்ன செய்யலாம் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறாரு. பார்த்தா போஸ்டிங் என்ன போஸ்டிங்கு? அவனுடைய பேச்சை கேட்காம எய்த்துல ஒருத்தனும் கைய காலாட்டக்கூடாது. என்ன பொசிஷன் பாருங்க. எல்லாரும் இல்லை சொல்லுவோமா? அவ்வளோ பொசிஷனை கொடுத்தார். அடுத்து தாவீது ஒரு முடவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்தார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தை வாசிருங்க. மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 கால்களும் முடமாய் இருந்தது. 2 கால்களும் முடமானவர். கவனிங்க,
யோனத்தானுடைய பையன். யோனத்தான் இப்ப இல்ல, அந்த யோனத்தானின் சிநேகிதனாகிய தாவீது. இருவரும் உயிருக்கு உயிராக சிநேகித்தார்கள். யுத்தத்திலே யோனத்தானும் சவுலும் மடிந்து போனார்கள். அரசாங்கத்துக்கு ராஜாவாக தாவீது வந்து விட்டான். இப்ப நினைச்சு பார்க்கறான், ஓ என்னுடைய சிநேகிதன் யோனத்தான், அவங்க ஃபேமிலியில யாராவது நான் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவிற்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தபோது ஒரு ஆள் இருக்காயா. அவங்க குடும்பத்தை வேறு அறுத்தாச்சு. அதில் ஒரு பையன் இருக்கான், அதுவும் அவனுக்கு 2 காலும் உடமா இருக்கிறது. பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க, அவன் என்னுடைய ராஜாவினுடைய டேபிள்ல அவனும் நானும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். எத்தனை பேருக்கு நன்றி, இந்த தாவீது காட்டின நன்றி பிடிச்சிருக்கு? தாவீது காட்டின நன்றி பிடிச்சிருக்கு? அல்லேலூயா. தாவீது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு விரட்டி கொண்டவன் அவனுடைய பேரனுக்கு யோனத்தான் நிமித்தம் அந்த டேபிள்ல டெய்லி என் கூட சாப்பிடுப்பா அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, அந்த டேபிள்ல வந்து உட்கார்ந்ததுனால அவருடைய கால்களின் முடம் யாருக்குமே தெரியாது. யாரு கூட நம்ம இயேசு கூட அவருடைய டேபிள்ல உட்காந்துட்டோம்னா நம்முடைய எந்த குறையுமே பார்க்காம அவர் நம்முடனே சாப்பிடுவதற்கு நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இந்த மேவிபோசேத் கொடுத்த ஸ்தானத்தை காலங்கள் மாறும்போது அவன் இழந்து விட்டான். நன்றி காட்டிய தாவீதுக்கு நன்றி இல்லாமல் போய்விட்டான். மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் அரண்மனையில் இருந்த ஒரு சாதாரண ஊழியர். ஆனால் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் அவருடைய உண்மைக்கு உத்தமத்துக்கும். எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். கேட் கீப்பரை போல ஒருத்தராக இருந்த அந்த மொர்தெகாய் இப்ப அவருடைய ஸ்தானம் எது? செகண்ட் டு கிங். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவோம். ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது, ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. சீஷர்கள் கூட கேட்டாங்க, ஆண்டவரே உமக்கு பின்னாலே நாங்க வந்துகிட்டே இருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க என் கூட சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த இஸ்ரவேலையே நியாயம் விசாரிக்கிற நீதிபதிகளாக உட்கார்ந்திருப்பீங்கப்பா என்று அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எனக்கென்று எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஐ ஆம் அன்குவாலிஃபைட், ஐ ஆம் அன்வொர்த்தி. ஆனால் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானம் எது என்றால் அவர் கூட, எல்லாரும் இல்ல சொல்லுவோம், அவர் கூட என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. சில வீடுகள்ல குடும்பங்கள்ல ஒரு ஐயாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவரை தான் முக்கியமான இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த முக்கியமான இடத்துல வைக்கப்பட்ட ஆசாமி ரொம்ப மோசமா நடந்துருவார் ஒரு சில காலங்கள்ல. அப்புறம் சொல்லுவாங்க, வருத்தப்படுவாங்க, உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க சொல்லியிருக்காங்களா? கேட்டிருக்கீங்களா? உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க? நீ என்ன இந்த நிலைமையில இருக்க? உன்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டியப்பா. அம்மா, உன்னை எந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாங்க உங்க ஃபேமிலி? உன்னிலே குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த இடத்துக்குரிய தகுதி உன்னிடத்தில் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது. அன்னையிலிருந்து அந்த பொசிஷனை இழந்துட்டாங்க இந்த உலகத்தில் நிறைய பேர். குடும்பங்களிலே, அலுவலகங்களிலே மற்றும் கம்பெனியில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல இருக்கிறவங்க தவறு செய்யும்போது ஸ்தானமே மாறி போயிருக்கு. அல்லேலூயா. இப்ப ராஜாதி ராஜா சர்வ வல்லவரின் அருகிலே அமர பண்ணின உன்னை, அந்த இடத்தை உனக்கு கொடுத்திருக்க, நீ எந்த இடத்தின் மேல வாஞ்சியாக இருக்கிறாய்? அந்த உயரத்திலிருந்து ஒரு நாளும் இறங்கிவிட துணியாதே. கீப் யுவர் பொசிஷன்.
உன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றிக்கொள். கரங்களை உயர்த்தி அல்ல செல்வோம். கூட்டை விட்டு அலைகிற குருவியும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் ஒப்பாக இருப்பாங்க. நம்முடைய ஸ்தானத்தை விசுவாசி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவன். திரும்ப திரும்ப இன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய வார்த்தை என்னது? நான் ஒரு ரிசரக்டட் கிறிஸ்டியன். என் பொசிஷனை காப்பாற்றுவேன். ஒரு சண்டைக்குள்ள போய் நான் நிற்க மாட்டேன். ஒரு சமுதாய கூட்டத்தில் போய் நான் நிற்க மாட்டேன். என்னுடைய பொசிஷன் அது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்தானம் உண்டு விசுவாசியே, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. கீப் யுவர் பொசிஷன். அல்லேலூயா. இரண்டாவது கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்ற அந்த செய்தியிலே முதலாவது அவரோடு கூட என்னை எழுப்பி அவரோடு கூட என்னை அமர பண்ணினார் என்று பவுல் கூறுகிறார். இரண்டாவது அங்கே அவர் நம்முடைய பொசிஷனை கூறுகிறார். இங்கே இரண்டாவது என்னுடைய பிராக்டிசஸை குறிப்பிடுகிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனின் நடைமுறை அனுபவங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. The practices of resurrected Christian. என்னைய பாருங்க, அவர் கூட நம்ம எழுந்தது உண்மைதானா? அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று பைபிள் சொல்வது உண்மைதானா? மறுபடியும் கேட்கிறேன், நீங்க இயேசுவோடு கூட எழுந்தது உண்மைதானா? உண்டானால், இனி எழுந்தது உண்டானால் உன்னுடைய பிராக்டிஸ் எப்படி இருக்கணும்? உன்னுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? அழகா பவுல் கூறுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் முதல்ல நீ எதை நாடணும் தேடணும்னு சொல்லிட்டார். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடம், அங்கதான் நம்ம இருக்கோம் இல்லையா? சரி, அந்த இடத்திலே போய் சீக்கிரமாக முகமுகமாக போய் அமர போகிறோம். அதனால இந்த நாட்களிலே அந்த இடத்தில் இருக்கிறதை, அங்கே இருக்கும் மேன்மையானவைகளை தேடு. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடு. பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுடைய தேடுதலும் நாடுதலும் மேலானதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பூமியில் உள்ளவைகளை அல்ல. உயிர்த்தெழுந்தாச்சுல, இனிமே நம்முடைய குடியிருப்பு எங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது தானே. அப்ப நான் எங்க போகிறதுக்குரியவைகளை தேடணும்? அங்க இருக்கிறது தான் தேடணும். ஹெவன்லி மைண்டட், ஹெவன்லி மைண்டட் இருக்கா? வீட்டில் இருந்த பண்டிகை கொண்டாடிடலாம், இயேசுவுக்கு கொண்டாடிடலாம், உனக்கு கொண்டாடணும். பிரைஸ் தி லார்ட். ஏசப்பாவுக்கு கொண்டாடுறதுக்கு நாட்கள் நிறைய இருக்கு. ஏசப்பாவுக்கு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள், நான் உயிர்த்தெழுந்தது உண்டானால் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? புதிய நடை, புதிய பார்வை, புதிய வாழ்க்கை முறை. எல்லாரும் சந்தோஷமா இல்ல செல்வோம். நியூ வாக், நியூ லுக், நியூ லைஃப் ஸ்டைல். உயிர் தெழுந்தாச்சா? இயேசுநாதர் கூட உயிர் தெழுந்தாச்சா? என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். எப்படி மாறிச்சு? இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்துச்சோ அப்படிதான் நமக்கும். தேவாவியின் வல்லமையினாலே அவரிலே நடப்பித்த அதே வல்லமையின்படியே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவன் கிரியை நடப்பிக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கும் எனக்கும் பிரகாசமான மனக்கண்களை அருள்வாராக. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் அதை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே 19ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எழுதின வசனத்தை வாசிக்கிறதுக்கே கஷ்டம், அதை புரிந்து கொள்வது அதை விட கஷ்டம், அதை அப்படியே பிராக்டிஸ் பண்றது அதை விட கஷ்டம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அப்படின்னா அப்படியே காது கண்ணு மூக்கெல்லாம் அழகாக விரியுது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொன்னா கேட்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் ராஜா என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பவுல் கதையெல்லாம் விடலை, தேவனுடைய மகத்துவத்தை குறித்து சொல்றார். எப்படி ஏசு, சுருக்கமாக சொல்றேன், என்னை கவனிங்க. இயேசு கல்லறையிலிருந்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த போது அவரிடத்திலே தேவன் காண்பித்த மகத்துவமான வல்லமை இருக்கிறது பாருங்க. அதே வல்லமை கொஞ்சம் கூட குறையாம எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவன் அதே வல்லமையை இன்றைக்கும் நீங்கள் விசுவாசித்தால் அதை நடப்பிப்பதற்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். அதை அறிஞ்சிக்கிறதுக்கு மாத்திரம் என் கண்ணை திறங்கப்பா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், எனக்கு பிடிச்ச வசனம், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அதனால அந்த வல்லமையை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த வல்லமை இருந்தால்தான் இந்த பிராக்டிஸ் நம்மளால பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய நடைகள், அவனுடைய பார்வைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் சாதாரண மனிதனால் முடியாததனால் தேவன் அவனுக்கு மகத்துவமான வல்லமையை கட்டளையிட்டு இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்வதற்கு தேவன் நமக்கு அருமையான புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். சந்தோஷமா எல்லையில செல்வமா. ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து படிக்க கேட்கிறேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களிலே பாருங்கள், மேலும் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நாமும் பிரைஸ் தி லார்ட், நாமும் ஒரு உயிர்த்தெழுந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு இணைந்து கரங்களை வைத்தல்ல செல்வோம். அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட உயிர்த்தெழுதலையும் நம்ம ருசி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எக்கால சத்தம் கேட்கும் போது நம்ம எல்லாரும் உயிர்த்தெழ போகிறோம். மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க, நம்ம மறு ரூபமாக்கப்பட இருக்கிறோம். ஆனால் அதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தினம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்களுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலோடு தங்கள் இரட்சகரோடு கூட தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொண்டே இருக்கிறார்களாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா செல்வோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டால் புதிதான ஜீவியம் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கைக்கு பேர் என்ன? புதிய ஜீவியம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நியூ லைஃப் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? புது வாழ்க்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? நிறைய பேர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
ஓல்டு தான், இன்னும் ஓல்டு தான். அவங்ககிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு பாஸ்டர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருந்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், விரும்பின இடத்துக்கெல்லாம் போனேன், விரும்பினதெல்லாம் பார்த்தேன், விரும்பினதெல்லாம் கேட்டேன். அப்படியா? ஆண்டவர் என்னை புதிதாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லைன்னா நீ இன்னும் உயிர் தெழுந்த கிறிஸ்தவன் அல்ல. உன் லைஃப்ல நீ லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருக்க வேண்டும். அது தினம் தினம் ரினிவல் ஆக வேண்டும். பவுல்கிட்ட கேட்டா சொல்றாரு, புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Praise the Lord. நியூ லைஃப்ல புதிய பார்வை, புதிய வாழ்க்கை முறை வந்துருச்சா? ஞானஸ்நானம் பெற்று எந்திரிக்கும் போதே இந்த வசனத்தை போதகர் உங்களுக்கு சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வர்றீங்க? புதிதான ஜீவன் உள்ளவர்களாகி நடக்க, டு வாக் நீ வாக், புதிய ஜீவியத்திலே புதிதாக நடப்பதற்காக. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுக்குடைய பிராக்டிசஸ் என்னவென்றால், அவன் புதுசாய் நடக்க வேண்டும். பூமிக்குரியவளே அல்ல, மேலானதை தேட வேண்டும். அல்லேலூயா. கழுகு குஞ்சும் கோழி குஞ்சும் குப்பமேட்டில் மேய்ந்துக்கிட்டு இருந்தது. ஒரு குஞ்சின் மட்டும் மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தம்பிமார்கள்லாம் இப்படி குப்பையே கிளறிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு இது ஒத்தி வரலையே. இது எப்படியோ தெரியாம பருந்தின் முட்டையும் அந்த தாய்க்கோழியில் அனலில் பிறந்துருச்சு. ஆனால் இதனுடைய ஆர்கன்ஸ்லாம் வேற மாதிரி. அது மேலே பறக்க வேண்டிய ஒரு பறவை. கோழி குஞ்சுகள்லாம் குப்பையவே கிளறிக்குது. பார்க்க ஒரு நாள் மேலே பார்த்துச்சு, அங்கே நிறைய அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மேலே பறந்து போய்கிட்டே இருக்கிறத பார்த்துச்சு. அடடா, இவங்க தான் நம்ம ரிலேட்டிவ்ஸு, இவங்க பூரா பூமி கடுத்ததிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, பூமி கடுத்ததிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் எட்டி பறந்தது, விழுந்துருச்சு. கொஞ்சம் தூரம் எட்டி பறந்தது, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, ஒரு நாள் காணாம போனால் எங்களுக்கு என்னன்ற மாதிரி இருக்கீங்க. ஒரு அலையில சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். கழுகு பறந்து விட்டது. தம்பிமார்கள்லாம் பேசிட்டாங்க, அண்ணன் என்னை காணுமே, அவன் மேலே போயிட்டான்டா, அவனுடைய விங்ஸுக்கும் நம்ம விங்ஸுக்கும் ஒத்து வராது, அவன் சிறகுகள் அப்படி விரியும்பா. அது பூமியில் இருக்கிறதுக்காக அதுக்கு சிறகு கொடுக்கப்படலை, அது பறப்பதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை மீட்டு கொடுத்த அந்த வாழ்க்கையின் சிறகுகள் இந்த பூமியோடு நடமாடுவதற்கல்ல, பூமியிலிருந்து எழுந்து நிற்பதற்காகவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். மேல எந்திரிங்க. லிஃப்ட் அப், லிஃப்ட் அப் யுவர் லைஃப் ஸ்டைல். சங்கீதக்காரன் போல, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கிடக்குதுப்பா, உயிர்ப்பீங்க. என்னுடைய ஆத்துமா மண்ணோடு நிறைய பேருடைய வாழ்க்கை பூராமே அவங்களுடைய எதிர்கால திட்டம், நிகழ்கால திட்டம், ஓட்டம், அவங்களுடைய நாட்டம் எல்லாமே அக்கார்டிங் டு திஸ் வேர்ல்ட், ஃபார் திஸ் வேர்ல்ட். இதை தவிர மேலே ஸ்பிரிச்சுவலுக்காக ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கிறாரா? தேவனுடன் இணைந்து நடப்பதற்குரிய ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாரா? எவ்வளவு பிரசங்கம் பண்ணுங்க, மண்ணை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. மண்ணாதி மன்னன்கள். சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆஸ் a resurrected Christian. வாழ்க்கை முறையை மாற்றுங்கள், மாற்றுங்கள். நண்பர்களை மாற்றுங்கள், இருப்பிடங்களை மாற்றுங்கள், ஆசைகளை மாற்றுங்கள், எதிர்பார்ப்புகளை மாற்றுங்கள், ஓட்டங்களை மாற்றுங்கள், நோக்கங்களை மாற்றுங்கள். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், மறு ரூபம். நீங்க இயேசுவோடு எழுந்தது உண்டானால் பூமியில் இருக்கிற உங்கள் அவயவங்களின் எல்லா நீட்ஸையும் அழித்து போடுங்கள் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம்.
பூமியில் இருக்கிற உங்கள் அவயவங்கள், சரீர அவயவங்களின் டிமாண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹியூமன் பாடி, உங்களுடைய சரீர அவயவங்களில் இருக்கிற உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு உங்களை மேலே விடாம கீழே இழுக்கிற புவி ஈர்ப்பு விசையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற மாம்ச பிரகாரமான ஜீவியத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு இயேசுக்காக வாழ வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இல்ல சொல்லுவாங்க. நீங்க மேலானதை தேடினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கூட வந்துடும் சொல்லிட்டார். அது நம்ம விசுவாசத்தினுடைய ஆரம்ப பாடம், எல்கேஜி பாடம் என்ன? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், நீங்களோ உங்களுக்கு பரமபிதா இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு எல்லாம் கூட தருவார். இது விசுவாச வாழ்க்கையினுடைய ஏபிசி, எல்கேஜி பாடம். ஆனா இன்னும் எல்கேஜி பாடத்துக்கே என்ன செய்ய மாட்டேன்றாங்க, உபே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய விசுவாசிங்க இன்னும் கிண்டர் கார்டன்ல தான் இருக்காங்க. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து ஓங்கி குரல் கொடுக்கணும். அப்பா என்ன ஆண்டவர் மேல உட்கார வச்சிட்டாரு, அதைத்தான் நான் நாடுவேன் சொல்வீங்களா? அதற்காக வாழ்வீங்களா? அல்லேலூயா. வேகமாக போகிறேன். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய உரிமைகள், தேவன் தந்த உரிமைகள், ஸ்லாக்கியங்கள். ஆங்கிலத்தில் the privileges of resurrected Christian, the privileges of resurrection Christian. உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கும் பிரிவிலேஜஸ் என்ன, உரிமைகள் என்ன? நேரம் இல்லை எல்லாத்தையும் சொல்வதற்கு, வேகமா சொல்றேன். முதலாவது நம்ம பேரே மாறப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. என் பாவத்துக்காக இயேசு மரித்தார், என்னை நீதிமானாக்குறதுக்காக அவர் எழுந்தார். நல்லா இருதய பலகையில் எழுதி கொள்ளுங்க. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுங்க. என்னைய நீதிமானாக்குறதுக்காக இயேசுனார் எந்திரிச்சார். நான் நீதிமான். சாத்தான் சிரிப்பான், நீயா நீதிமான்? அவனுக்கு பதில் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தது உண்மைனா, எல்லாரும் என்ன நல்லா கவனிங்க, அவர் மரணத்தை ஜெயித்தது உண்மைனா நான் பாவத்தை ஜெயித்து நீதிமானாக வாழ்வதும் நிச்சயம். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ரைட் ஸ்டாண்டர்ட் வித் காட். நமக்கு கிடைத்திருக்கிற அந்த உரிமை, அந்த பிரிவிலேஜ் என்னன்னா, தூரமாக கிட்ட கூட நெருங்க முடியாமல் தள்ளி நிற்க வைக்கப்பட்ட நாம இயேசு உயிர்த்தெழுந்தனால ரைட் ஸ்டாண்டர்ட் வித் காட், தேவனுடன். நீதிமானுடைய அந்த வார்த்தையின் அர்த்தம் தேவனுடன் இணைந்து நிற்க தகுதி பெற்றவன். யார் நீதிமான்? ரைட் ஸ்டாண்டர்ட் வித், தேவனுடைய நீதிகளுக்கு சரியாக நிற்கும் ஒரு மனிதனுக்கு பெயர் தான் நீதிமான். ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் வருமா? அந்த ஸ்டாண்டர்ட் வருமா? இப்ப நம்ம நிறைய கம்பெனிஸோட ஸ்டாண்டர்டை சொல்றோம்ல, அது மாதிரி இருக்காதுப்பா. அந்த இது தனி, இவங்க போட்டிருக்காங்க ஆனா அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்கூல்கள் எல்லாம் சொல்லுவோம். இப்ப நீதிமான் யாருன்னா, ரைட் ஸ்டாண்டர்ட் வித் காட், தேவனுடன் இணைந்து நிற்பதற்கு நீதியை தேவனாலே பெற்ற ஒரு மனிதன். கரம் உயிர்த்தெழல செல்வம். அந்த உயிர்த்தெழுதலினாலே
தகுதி இல்லாத அன்மெரிட்டட் ஃபெல்லோ, தகுதி கொஞ்சம் இல்லாத எனக்கு இயேசுவோட உயிர்த்தெழுதல் கொடுத்த ஒரு மாபெரும் சான்று என்னவென்றால், நீ நீதிமான். அல்லேலூயா. எனக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வரும். நான் ஓப்பனாக சொல்கிறது, வைக்கப்படலை. ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் போராட்டங்கள்லாம் வந்துச்சு. அப்போ சாத்தான், அப்படியா நீ நீதிமான் ஆகிட்டியாக்கும், எவ்வளோ காலத்துக்கு பார்ப்போம், எவ்வளோ காலத்துக்கு பார்ப்போம். ஒரு சில பகுதியிலிருந்து வாலிப தம்பிகள் நிறைய பேர் அந்த நாட்டில் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அதை போய் சந்தோஷமாக இன்னொரு பிரதர்கிட்ட சொல்கிறேன், நிறைய வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. யாருன்னு அவர் ரொம்ப அசால்ட்டாச்சு, பார்ப்போம் எத்தனை நாள் வருவாங்கன்னு. எப்படி எத்தனை நாளைக்கு அவங்க நிற்பாங்கன்னு பார்ப்போம். அப்போதான் ஆண்டு நான் கொடுத்த பதில், இயேசு உயிரோடு இருக்கிறது உண்மையானால் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை முகமுகமாய் சந்திக்கும் வரை அல்லது மரிக்கும் வரை அவங்க நீதியிலே நிலைநிறுத்தப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி செல்வோம். ஏனென்றால் நானாக என்னை சொல்லிக் கொள்ளவில்லை நீதிமான்னு, அது நிறைய குரூப் சொல்றாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவரே, நான் அன்னொருத்தின் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமான், நான் உனக்காக மரித்தேன், என்னை விசுவாசித்தாய், உனக்காக அடிக்கப்பட்டேன், உன் பாவங்கள் தண்டனை நான் ஏற்றுக்கொண்டேன், அதை விசுவாசித்தாய். இன்னைக்கு நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடியால் ஐ டெக்ளேர் யூ ஆர் a righteous person. நான் அறிவிக்கிறேன் நீ நீதிமான் என்று. கரங்களை உயர்த்தி அல்ல செல்வோமா? உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்க, நான் நீதிமான். பிரைஸலா. அதாவது மற்றவங்களை மட்டம் தட்டுற நீதிமான்கள் அல்ல, என்னை குறித்து தேவனிடம் சந்தோஷப்படுகிறதுக்காக நான் யார்? நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க தங்களை நீதிமான் என்று காட்டிக்கொள்வதற்காக மற்றவங்களெல்லாம் அற்பமாய் என்ற நீதிமான்கள். பைபிள் அதையும் ஆண்டு சொல்லிட்டார் இல்லையா? ஒருத்தர் ஜெபம் பண்ண போனார் இல்லையா? அந்த நேரம் இல்லை. ஆனால் நாம் நீதிமான்கள் எப்படி என்றால், தேவன் என்னை உயிர் தெழுந்திருக்கிறபடியால் நான் நீதிமானாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு சான்று கொடுக்கிறவர் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கார். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், அவர் டெக்ளரேஷன் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோமா? அடுத்து, அவர் உயிர் தெழுந்ததுனால எனக்கு கிடைத்த உரிமை, ஆவியிலே நிரம்புகிற ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவனுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு தந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிப்போம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரம் சென்றார். அவர் அங்கிருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். அதுக்கு முன்பதாகவே அவர் பேசிட்டார் சீஷரிடத்துல. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படிக்கலாம். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால், நான் போகலன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வர முடியாது. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போய் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என்ன அருமையான அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. எல்லாரும் மகிழ்ச்சியோட இல்லை சொல்லுவோமா? இயேசுவானவர் வந்தாரு, நம்மை மீட்டாரு, அவர் பரலோகம் போயிட்டாரு. போயிட்டு எதுக்கு போகிறாருன்னு சொல்றாரு? நான் போறது
உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, துக்கத்தோடு இருக்கிறீங்க, நான் போகிறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் போனதுக்கு பிறகு அங்கிருந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அப்ப உயிர்த்தெழுதலிலே அவர் நமக்கு கிடைத்த உரிமை என்னவென்றால், நமக்கு அவர் தந்த பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நடத்தப்படுறீங்களா? உயிர்த்தெழுந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை முறை என்ன? ஸ்பிரிட் லெட் லைஃப். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுக்கு தேவை ஒரு தேற்றரவாளன், ஒரு துணையாளர், ஒரு பக்க பலம். அல்லேலூயா, ஆமென். பராக்லிட்டஸ். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு உடைய கிரீக் வேர்டு பராக்லிட்டஸ், அதாவது கூடவே நின்று பலன் அருளும் ஒரு நபர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா செல்வோம். அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனுக்கு தேவன் தந்த ஈவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. கடைசியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனின் நற்செயல்களோடு இந்த வார்த்தை நிறைவு பெறட்டும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவனின் நற்செயல்கள். உயிர்த்தெழுந்தாச்சு, இயேசுவோட அவன் என்ன செய்யணும் இந்த உலகத்துக்கு? The presentation of resurrected Christian. என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு தர வேண்டியது என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். எல்லோடு இணைந்து கரம் உயர்த்தி அல்லேலூயா செல்வோம். இயேசு உயிரோடு இருக்கிறார், அதான் நம்ம சொல்ல வேண்டிய சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாட்சி கொடுக்கிறீங்களா? ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது, அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தம் ஆயினார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். துன்பத்தில் என்னல் துணை அவரே, உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல நேசரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். ஒரு பழைய காலத்து பாட்டுல பாஸ்டர், அந்த காலத்து விசுவாசியை படிச்சாங்க, அவங்களுக்குள்ள இயேசு ஜீவித்தாரு, அதனால அதை பொங்கி வழிஞ்சு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்னு படிச்சாங்க. ஜீவன் இருக்கா? ஜீவனுள்ள சாட்சி இருக்கா? இயேசு உயிரோடு இருக்கிறார்னு
நீங்க சாட்சி சொல்றீங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். பலமான சாட்சி. பலமான சாட்சி என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இதுதான் போல்டு விட்னஸ். அப்புறம் தான் அடையாளங்கள். சொல்லுங்க, இயேசு உயிர். நீங்க அவரை சிலுவையில் அறைஞ்சீங்க, ஜீவாதிபதியை நீங்கள் சிலுவையில் அறைந்தீங்க, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். This is the presentation of resurrected Christian. இதுதான் உயிர் தெழுந்த கிறிஸ்தவனுடைய இந்த உலகத்துக்கு தரும் பிரசன்டேஷன்ஸ். காணும் காணும் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இயேசு சாமி என்று. இயேசு சாமி அவர் உலகத்தில் இருக்கிறவங்க இயேசு சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஆளை காணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்த உடனே மகதலேனா மரியாள் போய் பார்க்கறாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். அப்படியே நேர மக்தலாவில் போய் குடும்ப வேலையை பார்க்க போயிட்டாங்களா? அன்னைக்கு அந்த அம்மா ஆரம்பிச்ச ஓட்டம் தாயா. ஓடி போய் அப்போஸ்தலர் சொன்னாங்க. அப்போஸ்தலர் ஓடி வந்து பார்க்க வந்தாங்க. யோவானின் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நேரம் இல்லை. ஓடி போய் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஒரே ஓட்டம்தான். ஈஸ்டர்னாலே ஓட்டம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். என்ன ஓட்டம்? கறி கிடைக்கல, ஜவுளி கிடைக்கல. To proclaim the gospel, Jesus alive today. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு தடவை உங்களுக்கே நீங்க சொல்லி பார்த்து கையை உயர்த்துங்களேன். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இப்படி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு பலன் வந்துருச்சா? பலன் வந்துருச்சா? அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. செத்து போய் கொண்டிருக்கிற உலகம், செத்து போய் கொண்டிருக்கிற நம்பிக்கை, செத்து மடிந்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகி நாற்றம் எடுத்த சரீரங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு மாபெரும் செய்தி உண்டு. இயேசு உயிரோடு இருக்கிறார் ஐயா, இயேசு உயிரோடு இருக்கிறார் அம்மா, இயேசு உயிரோடு இருக்கிறார் வாலிபனே, அவர் அண்டை வா, உன் வாழ்க்கை உயிரடைவாய், உன் வாழ்க்கை உயிரடையும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பவுலை சந்தித்தார். அன்று முதல் அவன் ஓட்டம் தொடங்கினது. எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பரிபூரணமாக அறிவித்து அவருடைய வாழ்க்கையை முடித்தார். அவங்கவுங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறான் சொல்லிக்கிட்டே ஓடி முடிச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் பிரசன்டேஷன் டு திஸ் வேர்ல்ட் இஃப் வி ஆர் ரெசரக்டட் கிறிஸ்டியன்? நாம் உயிர் தெழுந்த கிறிஸ்தவர்களாக இருந்தால் அடக்கி கொள்ள முடியாது. குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன கேட்கணும்? சத்தம் கேட்கும். அதை போய் பொத்த முடியுமா? அழுகலைன்னா தான் 2 அடி விடும். ஐயோ பிள்ளை அழுகலை, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த ஒரு நற்செய்தி, பிள்ளை அழுதுருச்சுன்னு சொன்னாதான் நமக்கு சந்தோஷம். அதுக்கு என்ன அர்த்தம்? உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாரும் அலையில சொல்லுவோமா? ஒரு சத்தம் கேட்கணும்யா. இயேசுநாதர் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு சத்தம் பாஸ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையால் நிரப்புவாராக. கண்களை மூடி நம்ம ஜெப நிலைமைக்கு வருவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.